பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. லோத்தினுடைய சரித்திரம், அவங்க வனாந்தரத்தில் குடியேறினதோட பாவ சந்ததிகள் 2 பிறந்ததோட அவங்க கதை முடியுது. ஆபிரகாம் மம்பரையிலிருந்து புறப்பட்டு தென் தேசத்துக்கு போகிறாராம். அங்கே காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறினான், கேராரில் குடியேறினான்னு போட்டிருக்குது. ஏற்கனவே எகிப்துக்கு போனப்போ சகோதரி அப்படின்னு சொன்னது இதையும் சேர்த்து சொன்னதில் அது 2 சம்பவம். அது இப்போ ஏறக்குறைய இல்லை, கரெக்டாகவே இந்த அம்மாவுக்கு 90 வயசு. 90 வயசில் ஆபிரகாமுக்கு 99 வயசு. இவங்க கேராரில் குடியிருக்கிறாங்க. கேராருக்கு குடி போன பிறகு அங்கே அபிமலேக்குன்னு ஒரு ராஜா இருக்கிறான். இந்த அபிமலேக்கு இந்த அம்மாவை இஸ்துன்னு போயிட்டான். இந்த அம்மாவுக்கு 90 வயசு பாட்டி. ஆனால் அவங்க எங்கே போனாலும் எவனாவது இஸ்துன்னு போயிடுறான். அந்த 90 வயசில் கூட அந்த அம்மா அழகாக இருந்திருப்பாங்க போல் இருக்குது. சாராளை கூட்டின்னு போயிட்டானா. அப்போ அன்னைக்கு ராத்திரி தேவன் அவனுக்கு அபிமலேக்கு என்ற ராஜாவுக்கு கனவுல தோன்றி மறுபடியும் அதே தான், நீ அவளை தொட்ட, நீ செத்தடா, நீ அவன் ஒரு தீர்க்க தரிசனுடைய பொண்டாட்டி நீ கொண்டு வந்த அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனை கண்டிக்கிறாரு. அவன் கனவுலே பேசுகிறான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் உத்தமமாக நடந்துக்கிட்டேன், நீதிமான தண்டிப்பீங்களான்னு கேட்குறான். நான் உத்தமமான இருதயத்தை தான் செஞ்சேன், அது தங்கச்சின்னு சொல்லியா அவளும் தங்கச்சின்னு சொன்னாலே கரெக்டு தான், நீ உத்தமமான இருதயத்தோடு செஞ்சேன்னு எனக்கு தெரியுது, அதனால தான் நான் உன்னை தடுக்கிறதுக்கு வந்தேன். நீ தப்பு பண்ணி மறுபடியும் எனக்கு விரோதமாக பாவம் செய்யாத விடிக்கிறதுக்காக தான் உன்னை தடுக்கிறதுக்கு வந்தேன். அதனால் விடிஞ்ச உடனே அனுப்பலன்னு வச்சுக்க, நீ படாத பாடுபடுவிடா பையான்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன உடனே அதே மாதிரி விடிஞ்சு மறுபடியும் அவன் ஒரு பஞ்சாயத்தை கூட்டுறான். ஊரை கூட்டி உலகத்தை கூட்டி, ஏன் எனக்கு இப்படி பண்ண, இங்கே தான் விஷயத்த சொல்கிறார். அங்கே சொல்லலை, அந்த பார்வோன்கிட்ட சொல்லலை, இங்கே தான் விஷயத்த சொல்கிறார். நான் எங்கள் ஊர்லேருந்து கிளம்பும்போதே என் மனைவிட்ட நான் கேட்டுட்டது இதாங்க, நீ எங்கே போனாலும் என் சகோதரி நீ சொல்லணும் அப்படின்னு என் மனைவிட்ட நான் கேட்டுக்கிட்டேன். அது ஒரு வகையில் எங்கள் அப்பாவுக்கு இவ பிள்ளையை தவிர எங்கள் அம்மாவுக்கு இவ பிள்ளை இல்லை அப்படின்ற வார்த்தையை அந்த இடத்துல அபிமலேக்கிட்ட ஆபிரகாம் சொல்கிறார். எங்கள் அப்பாவுக்கு இவ மவ, எங்கள் அம்மாவுக்கு இவ பிள்ளை இல்லை அப்படின்னா, வேற ஒரு அந்த தேராகு எத்தனை வச்சுருந்தாருன்னு தெரில, தேராகுனுடைய மனைவி அது எத்தனையோ ஒன்றில் இது பிறந்திருக்குது. அதனால் சாராளை இவர் கல்யாணம் பண்ணிட்டதுனால இவங்க அப்பாவுக்கு பிறந்ததுனால சகோதரி தான். அந்த நம்மனே சொன்னபடி அந்த நாட்களில் சட்டமெல்லாம் இல்லாததுனால அப்படி நடந்தது. அதை ஒத்துக்கிட்ட பிறகு சரிப்பா இந்தான்னு சொல்லி மறுபடியும் அவனும் ஆடு மாடு எல்லாம் கொடுத்துட்டு ஒரு 1000 வெள்ளி காசு கொடுக்குறான். கொடுத்துட்டு தான் சாராளை நீ இது பேர் உன் புருஷனுக்கு நீ தங்கச்சின்னு சொன்னல, அது பேர் உங்கள் அண்ணனுக்கு இப்படியே கொஞ்சம் பரியாசம் பண்ண கோபமாகவே சொல்கிறான். 1000 வெள்ளி காசை கொடுத்துருக்க, இதான் உன் முக்காட்டுக்கு வச்சுக்க, நீ ஏன் இப்படி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி அவர் கோபமாக பேசிட்டு அவன் தான் அனுப்பி வைக்கிறான். ஆடு மாடெலாம் கொடுத்து அனுப்புகிறான். அப்புறம் தான் ஆளுலாம் கூப்பிட்டு கண்டிஷன் பண்ணுறான், அவங்கள பக்கம் யாரும் கையை நீட்டக்கூடாது, ஜாக்கிரதையாக இருந்ததுன்னு சொல்கிறான். அவங்கள யாரும் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி விட்டான்னா, அதே மாதிரி அவன் சொல்கிறான், என் தேசத்தில் இது பாரு அப்போ ஆபிரகாம் நிறைய இடம் இருக்குது, நீ எங்கே வேணாலும் குடியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுக்கு ஒரு முழு சுதந்திரத்தை அவன் தேச கொடுக்குறான். அதனால் ஆபிரகாம் அங்கேயே குடியிருக்கிறாரு. அங்கே குடியிருக்கும்போது அவர் நல்லா பழகி பெருகி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுனால அவன் ஒரு நாள் ரொம்ப காலம் கழித்து அங்கேயே ஏறக்குறைய நிறைய நாள் வாழ்ந்துட்டுருக்கிறாரு. அப்போ தான்
ஆபிரகாமை பார்த்து அவன் பயப்படுறான். அந்த ராஜா அபிமெலேக்கு பயப்படுறான். அதனால் ஒரு நாள் அவனும் அவன் ஃப்ரெண்டுமா ஆபிரகாம் கிட்ட ஆபிரகாம், நான் உனக்கு நிறைய தயவு செய்தேன், உன் கூட கர்த்தர் இருக்கிறாருன்னு எனக்கு தெரியும், அதனால் நீ பலுகி பெருகிறதுனால என் பிள்ளைகளுக்கோ என் பேரனுக்கோ என் சந்ததிக்கு நீ எந்த இடையூறு செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்ண உங்கள் ஆண்டவர் மேலே அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் கிட்ட கேட்குறான். அதே மாதிரி ஒரு விருந்தெல்லாம் பண்ணி அவங்ககிட்ட சத்தியம் பண்ணி கொடுக்குறா. ஒரு 7 பொன்னாட்டுக்குட்டியை எடுத்து தனியாக நிறுத்தி, இதை வாங்கிக்க நீ, அது எதுக்குன்னு கேட்கும்போது, உங்கள் ஆளுங்கெல்லாம் நான் வெட்டின கிணத்தை பிடிங்கிட்டானுவோ, நீ ஏன் இப்படி உங்கள் ஆளுங்க இப்படி பண்ணுறான்னு கோபமாக ஆபிரகாம் பேசுகிறாரு. ஐயோ, இது எனக்கு தெரியவே தெரியாது சாமி, எங்கள் ஆளுங்க யார் பிடுங்கினா உங்கள்கிட்ட இருந்து எவன் பிடுங்கினா எனக்கு தெரியாது, இப்போ தான் நீ சொல்லி தான் என் காதுக்கே வருது, நான் உன்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ தெரிஞ்சுக்க, இந்த 7 பொன்னாட்டுக்குட்டியை வச்சுக்கோ, இதான் உனக்கு அடையாளம், இந்த கிணறு என்னது தான், நான் வெட்டின கிணறு தான் சொல்லி அவரை உடன்படிக்கை பண்ணுறாங்க. உடன்படிக்கை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவன் போயிடுறான். ஆபிரகாம் அங்கே குடிக்கும்போது தான் ஆண்டவர் அவனுக்கு குழந்தைய கொடுக்குறாரு. குழந்தை கொடுத்த பிறகு அப்போ 100 வயசு ஆபிரகாமுக்கு. 100 வயசில் ஆபிரகாம், சாராளுக்கு 90 வயசு, ஆபிரகாமுக்கு 100 வயசு. அந்த நேரத்தில் தான் ஈசாக்கு பிறகுறாரு. ஈசாக்கு பிறந்த பிறகு ஒரே சந்தோஷம் எல்லாருக்கும். அப்புறம் 8 நாள் கழித்து விருத்த சேதனம் பண்ணி பெரிய விருந்து ஒன்று செய்கிறாரு. அந்த விருந்தில் எல்லோரும் பங்கு கொள்கிறாங்க. இப்படி வாழ்ந்துட்டுருக்குறாங்க அவங்க. இப்படி வாழ்ந்துகிட்ருக்கிற நாட்களில் இப்போ ஈசாக்கு நல்லா ஓடி விளையாடுற வயசு வரும் பொழுது, பெரியவனும் ஏற்கனவே அவனுக்கு 14 வயசு, இவனுக்கு ஓடி விளையாடுற ஒரு 5 வயசு ஒரு 4 வயசு ஆகிற நேரத்தில், இந்த நேரத்தில் தான் இவனை 2 பேரும் விளையாடிட்டு இருக்கும்போது பெரியவன் இவனை இடிச்சு தள்ளுறான்னா என்னன்னு தெரில, ஏதோ பரியாசம் பண்ணிருக்கிறான். பைபிள் அப்படி தான் போட்டிருக்குது. விளையாடும்போது பெரியவன் சின்னவனை, அது அண்ணன் தம்பி செய்கிறது வழக்கம் தானே. அப்போது சின்னவனா பரியாசம் பண்ணுறத பார்த்துட்டா சாரா, அவளுக்கு கோபம் வந்துருச்சு. முதல்ல என் பொண்ணு என் பையன்னு சொல்லிட்டு இருந்த அதே சாரா, இப்போ தனக்கு பையன் வந்த பிறகு இப்போ உடனே என்ன பண்ணுறான், இவன் அடிமைக்கு பிறந்தவன், இவன் என்னுடைய மகனாக இருக்க முடியாது, எனக்கு சுதந்திரவாளி கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு ஆபிரகாம்கிட்ட புலம்புறா போய், இந்த மாதிரி இந்த அடிமை பெண்ணுடைய பையன் என் பையனை பரியாசம் பண்ணுறான், அதனால் அவங்க 2 பேர்த்தையும் துரத்துறியா, இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது, இருந்தாக்கா அவன் என்றைக்கும் என் பிள்ளைக்கு இடைஞ்சலாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்கிறா. இந்த செய்தி கேட்ட உடனே ஆபிரகாமுடைய இருதயத்தில் பெரிய நெருப்பு வாரி கொட்டின மாதிரி ஆகிப்போச்சு. என்ன கேட்டால், ஆகார் இவன் நேசித்தான், அவளையும் மனைவியாக தானே வச்சுருந்தார் இந்த ஆள். அதனால் அந்த குழந்தைய பிறந்த பிறகு 14 வருஷம் நல்லா வளர்த்து முத்தம் கொடுத்து சந்தோஷமாக வளர்த்துக்கிட்டு இருந்தாச்சு. இப்போ 2 பேர்த்தையும் துரத்த சொல்லி சாராள் சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் ரொம்ப துக்கப்படுறார். அப்போ கடவுள் ஆண்டவர் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீ துக்கப்படாதப்பா, ஏன்னா இது மனுஷன் தானே தேடிக்கும்போது தேவன் கிருபை பாராட்டினாலும் அவர் இறக்கப்பட்டு விட்டாலும் சில தண்டனை அனுபவித்து தான் ஆகணுன்றதுக்கு இதில் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. அன்றைக்கி சாராள் சொல்லும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டிருந்தா வேண்டான்னு சொல்லியிருப்பார் ஆண்டவர். ஆனால் அதை கேட்காதனால இப்போ ஒரு பயங்கரமான வேதனை பாருங்கள். ஒரு பிள்ளையும் மனைவியும், அதுவும் ஒரு மனைவி தான், நேசித்த மனைவி தான், இத்தனை வருஷம் வாழ்ந்தாச்சு கூட. அப்படி இருக்கும்போது இப்போது அதை துரத்தணுங்கும்போது அவளுக்கு அதே நேரத்தில் தேவனுடைய சித்தமும் அதில் இருக்குது. ஏன்னா சாராள் அந்த வார்த்தையை சொன்ன பிறகு ஆபிரகாம் வேதனையோட இருக்குது. ஆண்டவர் நேராக பேசுகிறார். பேசி, நீ அது மாதிரி துக்கப்படுவானா, அவனையும் நான் பெரிய ஆக்க போகிறேன், நீ அவளை அனுப்பிவிடுவான், பொண்டாட்டி சொல்கிறத கேளு, உன் மனைவி சொல்கிறபடி கேளு, அவளை துரத்தி விட்டுரு, அவளை அனுப்பி விட்டுரு, நான் உன் சந்ததியாக அதையும் 12 தலைவர்களை அதில் எழுப்புவேன், அவங்களையும் ஆசீர்வதிப்பேன், அதில் கைவிட மாட்டேன், நீ அனுப்புப்பா அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் வேறு வழி இல்லை, பொண்டாட்டி பேச்சை கேளுன்னு சொல்லிட்டார் ஆண்டவர்.
விடிஞ்ச பிறகு நிறையா ரொட்டியெல்லாம் சுட்டு வேறு ஒரு பையில் கொடுத்து, அதுக்கப்புறம் தண்ணி ஒரு துருத்தியில் நிறையா வச்சு துருத்தி, அந்த நாளில் துருத்தியில் தான் வைப்பாங்க. தோளில் மாட்டி பையனை கூட அனுப்பி போயிட்டு வாங்கன்னு பிரியாவிட கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த சம்பவம் ரொம்ப வேதனையான காரியம்தான். அனுப்பும்போது இன்னும் அவ்வளோதான், நமக்கு வேறு ஒன்றும் இல்லைன்றது அந்த பொண்ணுக்கு, சாராளுக்கு. இந்த பையனுக்கு என்ன தெரியும், அப்பா நம்மளை அனுப்பி விட்றாங்களே, நல்லா விவரம் வந்துச்சு, 16 வயசு 14 வயசு பையன். ஆனால் என்ன அனுப்பி விட்றாங்களேன்னு சொல்லி அவனுக்கு அழுதுகிட்டே பிள்ளைங்க 2 பேர், தாயும் பிள்ளையுமா போனாங்க. போய் தான் பெயர்செபான்ற இடத்துல இவங்க போய் ஒரு இடத்துல சுற்றி வராங்க. தண்ணியெல்லாம் தீர்ந்து போச்சு. அப்போ ஒரு மரத்து நிழலில் அந்த பையனை விட்டுட்டு இந்த அம்மா ஒரு அம்பு எறிகிற தூரம் போய் ரொம்ப கதறி அழுகுது. நான் என் பையனுக்கு நம்ம இவன் அழுதுருப்பான்னு நினைக்கிறேன், பசிக்கு தண்ணிக்கு அழுதுருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே அவன் அழுதான்னு போடலை, ஆனால் வசனம் பின்வர வசனம் சொல்லுது, இவ ரொம்ப வேதனையோடு அழறா. ஒரு அம்பேரி தூரத்தில் போய் அழுகும்போது ஆண்டவர் மறுபடியும் தூதன் அனுப்புகிறார். அவர் வராரு. வந்து, ஆகாரே உனக்கு என்ன நடந்தது, என்ன சம்பவித்தது, அங்கேருந்து விட்டு வந்துட்டியா, சரி பயப்படாத, உன் பையனையும் நான் பெரிய ஜாதியாக்கும், ஆபிரகாம் சந்ததியாக இருக்கிறதுனால இவனை பயப்படாம நான் கையில் பிடிச்சிட்டு போ, அவனை நான் ஆசீர்வதிப்பேன், அவன் பெரிய ஜாதி ஆவான் அப்படின்னு சொல்லி முடித்தோடனே அவன் கண்களை, அந்த அம்மாவுடைய கண்களை திறந்தார் அப்படின்னு பைபிள் போட்டிருக்குது. ஆகாருடைய கண்கள் திறக்கப்பட்டதுன்னா பக்கத்துலேயே ஒரு பெரிய நீர் ஊற்று, அதை தண்ணீரை நிரப்பிச்சு அந்த அம்மா கொண்டு பையனுக்கு கொடுத்தது. அதுக்கப்புறம் அவன் வில் வித்தையில் பெரிய வீரனானான் அப்படின்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்குது. அவன் வில்லு அடிக்கிறதுல, நல்ல வேட்டையாடுறதுல அவன் ஒரு வல்லவனாக இருந்தான். எகிப்தில் போய் ஒரு பொண்ணை கொண்டு வந்து அவனுக்கு மனைவி ஆக்கினாளான் தாய். அதான் இஸ்மாயிலுக்கு எகிப்து பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுது அந்த அம்மா. அப்போ வனாந்தரத்தில் அவன் பெரிய ஆளாக அவன் வரான் அப்படின்றது இதில் பதிவாயிருக்குது. இதுக்கு பிறகு தான் ஈசாக்கினுடைய சரித்திரம் கொஞ்சம் வருது. ஈசாக்கு அப்பாவோட அம்மாவோட வாழ்ந்துட்டுருக்குறான். இவங்க என்ன ஆச்சுன்னா, ஏறக்குறைய 100 வயசில் தான் ஈசாக்கு பிறந்தார். அங்கேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அதுக்கப்புறம் பார்த்தா கேத்தூரால் கல்யாணம் பண்ணிக்கிறார். ஆபிரகாம் கேத்தூரால் கல்யாணம் பண்ணுறார். கேத்தூரால் கல்யாணம் பண்ணும்போது இந்த பாட்டியும் இந்த அம்மாவும், அதாவது சாராலும் ஈசாக்கு 2 பேரும் இவங்க தனியாக குடியிருக்கிறாங்க. அவர் கேத்தூரால் கல்யாணம் பண்ணிட்டு அவர் கொஞ்சம் தூரம் போய் வாழ்ந்துட்டுருக்கார் போல் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏறக்குறைய ஈசாக்கு வாலிப வயசாகிற வரைக்கும் அந்த அம்மா உயிரோடு இருக்குது. சாராள் உயிரோடு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாராள் செத்து போகிறாங்க. செத்து போயிட்ட பிறகு அப்போது பைபிளில் என்ன போட்டிருக்குதுன்னா, இவங்க ஒன்றா இல்லைங்கிறதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலான்னா, அப்போது அவருக்கு தூது போகுது, இங்கேருந்து அவங்க மனைவி செத்துட்டாங்கன்னா. அப்போ அங்கேருந்து வந்தார். வந்து ஆபிரகாம் அங்கேருந்து வராரு. வந்து அடக்கம் பண்ணுறதுக்காக அவர் வந்து ஒரு இடத்துல போய் நிலம் வாங்குறார். ஒரு மக்பேலான்ற குகை வாங்குறாரு. இதை அடுத்த பதிவில் நான் சொல்கிறேன். இப்போ இது வரைக்கும் என்னதை பார்த்தோன்னா, ஈசாக்கினுடைய பிறப்பு, இந்த அம்மாவுக்கு 90 வயசுன்னும் ஆபிரகாமுக்கு 100 வயசுலேயும் வாக்குத்தத்தத்தின்படி ஈசாக்கு பிறந்தான். இஸ்மவேலும் பிறக்கிறதுக்கு முன்னாடி பேர் சொல்லப்பட்டது, ஈசாக்கும் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேர் சொல்லப்பட்டது. இப்படி ஒரு சிலருடைய பேரை ஆண்டவர் முன்கூட்டியே குறிக்கிறது வழக்கமாக இருக்குது பைபிளில். அதில் ரொம்ப இவங்கெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஆட்கள், முன்கூட்டியே சொல்லப்படுற ஆளில் இவங்களும் ஒருத்தர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்த பதிவில் அந்த சாராளுடைய அடக்கம், அதன் பிறகு ஈசாக்கினுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம்.